வீரத்தின் விளையாக உலகெங்கும் கருதப்பட்ட எங்கள் ஐயா சந்தன வீரப்பனின் மகள் எங்களுக்கா நித்திய வீரப்பனர் அவர்கள் நாம் தமிழ் வெற்றி வேட்பாளராக கிருஷ்ணகிரியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். பேரன்பிற்கும் பெருமைக்குரிய பெற்றோர்கள் அனைவரும் நாம் தமிழகத்திற்கு வெற்றி சின்னமான எரிவாங்கி பைக்கினத்தில் அதிகமா ஒரு 10 பேர் வச்சு கூப்பிடுறது உண்டு. ஆனா ஒரு விஷயம் நான் யோசிப்பேன் அடிக்கடி, என் தந்தையும் செம்மனை படுத்தல் அப்படின்றாங்க, மழையை படுத்துறாங்க, மண்ணை படுத்துறாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா மழையை அடுத்தடுத்து கிரானைட் ஃபேக்டரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, மக்களோட சொத்தை கடத்துறாங்க. அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் இந்த சமூகம் என்ன பெயர் வைத்தது அப்படின்றத அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு உங்க வீட்டு மகளாகிய உங்களின் மகளாகிய வித்யா வீரப்பன் நாம் எதற்காக அரசியல் வந்தோம் அப்படின்னா, என் தந்தையார் குறிப்பிட்டிருப்பார், அவர் சாகம் முன்னாடி சொல்லியிருப்பார், என் மக்களை நம்பி நான் நாட்டுக்கு வருவேன், அவங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, என் மக்களுக்காக நான் இருந்த என் மக்கள் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நான் சாகணுன்ற ஒரு வார்த்தை சொன்னேன். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து தண்ணியை வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த 20 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சுத்தமான சோறு கிடைக்கிறது, சுத்தமான நீர் கிடைக்கிறது இல்லை. முதல் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி என்ன? இலவசம் கொடுத்து நம்ம பிச்சைக்காரங்களை ஆக்கிறதா? 6,500 ரூபாய் பணம் லைட்டுக்கு முன்னாடி நீங்க படுத்து வந்து சும்மா 10% கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டு நம்ம ஓட்டு வாங்கிட்டு நம்ம வருஷக்கணக்கு 5 வருஷக்கணக்கு சிறைப்படுத்தி வைக்கிறதா? அது மக்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு ஓட்டு ஓட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரையும் ரத்தமும் சரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்க்கல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓட்டு என்பது நமக்கு 100க்கு சமமான விஷயம். அரசாங்க
நல்லா இருக்குதா? கிராமத்துல எவ்வளவு நீர் வசதி இருக்குது? இவங்க தோட்டங்களா பாவம் கட்டுக்கிறவங்கன்னு கேட்டாங்களா? யாருக்காக அது பயன்படுது? எந்த மக்களுக்காக, எந்த கஷ்டப்பட்ட ஜீவனுக்காக அது பயன்படுது? நம்மளாம் என்ன பாவப்பட்ட செல்வங்கள் அவங்க முன்னாடி ஒவ்வொரு டைம் வந்து ஓட்டு வாங்கும் போது மட்டும் முகத்தை காமிச்சிட்டு திரும்ப 5 வருஷம் வரைக்கும் வர்றதே கிடையாது. அந்த ஓட்டு வாங்கும்போது மட்டும் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், நீ ஓட்டு போடு அப்படின்னு மரியாதையும் இல்லாம நடத்துறாங்க. நம்மளால நம்ம ஏரியால இருக்கிற கவுன்சிலர் கிட்டயே நம்மளோட பஞ்சாயத்து தலைவர்கிட்டயே போயிட்டு இதை செஞ்சு கொடுங்க, பிச்சு இப்படி இருக்குது, ரோடு இப்படி இருக்கு, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளால உண்மையை கேட்க முடியுதா? நம்ம உண்மையற்ற மக்களாக 70 ஆண்டு ஆச்சு நம்ம நாடு வந்து சுதந்திரம் ஆகி. ஆனா இன்னும் இருக்கு நம்மளோட ஏழ்மையில இருந்தும் நம்மளோட கஷ்ட காலத்துல இருந்தும் சுதந்திரம் கிடையாது. இல்லை, எதனால நம்ம சரியான ஒரு தலைவரை இது வரைக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கல. எல்லா திருடனையும் வந்து இது வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டு என் தந்தையாருக்கு திருடனின் பட்டம் கட்டிட்டு இருக்காங்க. என் தந்தையார் அந்த மாதிரி நிலைமையில மாற்ற அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு சொர்க்கமான பூமியை ஏற்படுத்தி என் தந்தையின் பேரால் ஒப்படைத்து விட்டு போறதை என் வாழ்க்கையின் ஒரு நாள் கடலை என் உயிரிலும் மேலாக மதித்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். உங்க வீட்டு பொண்ணா நீங்க நினைச்சு ஆதரிச்சு மைச்சின்னத்துல ஓட்டு போடுங்க. நீங்க எப்படி நம்புறீங்களோ என் தந்தைய, கண்டிப்பா என்னோட அப்பா மேல இருக்கிற பாசத்துல நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில இருந்து ஒரு இனிப்பு கூட மாறாம உங்க மகளா ஒவ்வொரு நாளும் அரசியல் என்பது என்னோட வளர்ச்சி கிடையாது, என்னோட வீட்டு வளர்ச்சி கிடையாது, என்னை சம்பந்தப்பட்டவங்களோட வளர்ச்சி கிடையாது. அரசியல் என்பது பொதுமக்களின் வளர்ச்சி, அரசியல் என்பது பொது சேவை என்பதற்கு சார்ந்த நான் வாழ்ந்து காமிச்சு இங்க இருக்க அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் பாடம் எடுத்து காமிச்சு இந்த வீரப்பனுடைய பொண்ணு பேரனா இல்லையான்னு பாருங்க. நன்றி, வணக்கம். அன்பு மக்களே, மறக்காமல் நாம் தமிழகத்துடைய வெற்றி சின்னமான மைச்சின்னத்தில் தங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி அக்காவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்திற்கு எதிராக உங்களுடைய வாக்கு இருக்க வேண்டும் என்றால் அன்பான மக்களே, நாங்க டெல்லி போறோம். மக்களே, இது நமது வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார்.